மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயத்தில் மொரட்டாண்டி இவர் என்ன புதுசாக எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு பிரித்திங்கரா தேவி அப்படின்னு அர்த்தம். பாண்டிச்சேரிக்கு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி திண்டிவனம் டு பாண்டிச்சேரி ரோட்டில் மொரட்டாண்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த மொரட்டாண்டியில் பிரித்திங்கா தேவி இருக்கிறார். இந்த பிரித்திங்கா தேவியை பற்றி சொல்வதற்கு முன்னாடி சமீப காலமாக தான் பிரித்திங்கா தேவியை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஒவ்வொன்றுக்கும் நான் குறை சொல்ல வரல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொல்கிறேன். இந்த பிரித்திங்கா தேவி வெற்றி வாகை சூடுவதற்கு தடங்கள் தங்கு தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடியவள் தான் பிரித்திங்கா தேவி. இந்த பிரித்திங்கா தேவி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஐயாவாடின்னு இருக்குது, அங்கே தான் குடிக்கொண்டிருந்தால் சிலருடைய தீராத பிரார்த்தனைகளுக்கும் தீராத தவ வலிமைக்காகவும் இந்த மொரட்டாண்டியில் மிக உயரமாக இருந்து காட்சி கொண்டு இருக்கிறாள். மிக அற்புதமான சேத்திரம். இந்த அற்புதமான சேத்திரத்தில் வெயிலையும் மழையிலையும் உகந்தவளாக இருந்து தன் பாதத்துக்கு கீழே கருவறையும் மூலஸ்தானமும் ஏற்படுத்தி தன்னுடைய ஆற்றலை ஃபுல்லாக அதில் செலுத்தி அதன் மூலியமாக எலும்பு சம்பளத்தில் செலுத்தி எலும்பு சம்பளம் மூலியமாக நீங்கள் கையில் பெறும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தீய சக்தியெல்லாம் நிவர்த்தி பண்ணியிருக்கிறாள். இந்த ஊருக்கு ஏன் மொரட்டாண்டின்னு பேர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆண்டி அப்படின்னா நம்ம எல்லாம் ஆண்டியாக போயிடும்னு அர்த்தம். மொரட்டு அப்படின்னா மூர்க்க குணம் இல்லை. மொரட்டாண்டினா மொட்டையாக போயிடும்னு சொல்கிறோம்ல, மொட்டையை அடிச்சுட்டா என்ன அர்த்தம், ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோம்ல. அப்போ இந்த பிரித்திங்கா தேவியை போய் நம்பினோம்னா மொட்டையாக போக மாட்டேன், மொட்டையாக ஆண்டி ஆகி தெருவில் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்துக்காக தான் என்னவோ என் அன்னை பிரித்திங்கரா இங்கே இருக்கிறாள். இன்றைய நிகழ்வில் மொரட்டாண்டியை ஏன் நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பில் வெற்றி வேணும். கணவன் மனைவி சண்டையில் விட்டு கொடுத்து போவதாக இருந்தாலும் வெற்றி வாகை வேணும். அதே போக பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் வெற்றி பெற வேண்டும். தேர்தல் களத்தில் வெற்றி பெற வேண்டும். நான் ஒழுங்காக இருந்தால் கூட பல இடர்பாடு சமாச்சாரங்கள்னாலையும் பல்வேறு சூழ்ச்சிகள்னாலையும் என்னுடைய வெற்றியை தடுக்கப்பட்டாலோ மறிக்கப்பட்டாலோ பெட்டி மாற்றப்பட்டாலோ என்ற குறையும் இல்லாமல் பிரித்திங்கா தேவியுமாக வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணம் உள்ளவர்கள் அனைவரும் மொரட்டாண்டி பிரித்திங்கா தேவியை போய் வணங்குவது காலச் சிறந்தது. உங்களுக்குள்ள வெற்றி வாய்ப்பை அவள் இறுதிவதை தக்க வைத்துக் கொடுக்கக்கூடிய அருமையான தெய்வம், அரும்பெரும் பாக்கியசாலி இந்த பிரித்திங்கரா. இந்த பிரித்திங்கரா யார் தெரியுமா? ராமர் ராவணன் கதையை எடுத்துக்கும். இதில் பார்த்திங்கன்னா ராவணன் ராமரை வெல்றதுக்கு என்ன செய்கிறான் அப்படின்னா, சிவபெருமான்கிட்ட பயங்கரமான வரம் பெற்றிருந்தான். அந்த வரம் பெற்றத்தில் ஏவல் அப்படின்னு பேர், ஏவி விடுறதுன்னு அர்த்தம். சிவபெருமான்கிட்ட வரம் பெறுறப்போ சிவபெருமான் தான் ரொம்ப அபிஷேக பிரியனாச்சே, தவத்தினால மறுவிந்து உனக்கு என்ன வரம் வேண்டும், நான் ஏவல் விட்டால் யார் வேணால் போகணும் ஒன்றை தவிர அப்படின்னா சிவபெருமானை தவிர ஆகட்டும்ட்டார். அது எப்போ பயன்படுது? ராவணனை கொல்றதுக்கு யாரடா ஏவலான்னு பார்த்தான். பராசக்தி, அன்னை பராசக்தியை ஏவல் தெய்வமாக அனுப்பிச்சான். அதனால தான் இதிகாசத்தில் இந்த பிரித்திங்கா தேவியை முக்கியத்துவப்படுத்தாமல் இருந்தாங்க. ஏவல் தெய்வம் அல்ல, ஏவல் விட்டவனை தண்டித்து காத்து சரணாகதி அடைக்க. நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. பிரித்திங்கா தேவியை போய் வணங்கினோம்னா பில்லி சூனம் ஏவல் நிவர்த்தி ஆகும், அது உண்மை. பிரித்திங்கா தேவியை கழிச்சுன்னா பிரித்திங்கா தேவிக்காக எதிரியை கொன்றுன்னு நினைக்கிறாங்க. அவனுக்கு ஏதாவது சம்பவம் நடந்தால் இவன் தான் ஏவல் விட்டுட்டான். தெய்வத்தை நிந்திக்காதீர்கள், தெய்வத்தின் பேரை கெடுக்காதீர்கள். சிவபெருமான்கிட்ட பார்வதி கேட்டாலாம் என்ன இது சோதனை அப்படின்னா, நான் வரம் கொடுத்துட்டேன், அவன் தான் இப்போ உனக்கு அரசன், அவன் சொல்கிறத கேளு அப்படின்ட்டாரான். சரி வந்தா, எப்படி வந்தான்னா சிங்க முகமாக வந்தா. என்னையவே ஏவலை அனுப்புகிறானே இவனை என்ன செய்கிறது அப்படிங்கிற சிங்க முகமாகவும் கர்ஜனை கோலத்தோடையும் வந்தா. ராவணன் கூப்பிட்டான், இங்கே வா, இப்போ நான் உனக்கு எஜமான், ஏவல் தெய்வம், ராவணனை போய் நீ வதம் செய்துட்டு வா, அல்லது ராவனுடைய செயலுக்கு தடங்கள் விதித்துட்டு வான்னு சொன்னான். இதோடு நிறுத்திவிட்டு இதை பற்றி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் மீதி விஷயத்தை சொல்கிறேன். ஆனால் என் அன்னை பிரித்திங்கா ராவணனை ஒருமுகப்படுத்தி ராமனுடைய பாதத்திலே சரணாகதி அடைய வச்சு ராவனுடைய சேட்டையினால் ராமன் ரொம்ப கொடூரமாகாமல் பார்த்து கொண்டு இன்று போய் நாளைவான்னு சொல்கிறதெல்லாம் லேஸ்பட்ட விஷயம் இல்லை. இன்றைக்கி நம்ம வர்ற கோபத்தில் நாமளே என்ன செய்வோம் தெரியாது. அவனுக்கும் பொறுமையை கொடுத்து ராவணனுக்கும், ராவணனும் சிறந்த சிவபக்தர். அந்த இடத்துல பிரித்திங்காவுடைய வேலை என்ன தெரியுமா? அந்த வைஷ்ணவமும் சைவமும் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய ராம இதிகாசத்தில் இருந்தாலும் கூட அதில் முக்கியமான பங்கு அளித்தவள். மேலும் பிரித்திங்கா என்ன செய்கிறான்னா, கடுமையான கஷ்டங்கள், ஒரு தீட்டை தாண்டிட்டோம், ஒரு கண் திஷ்டி, ஒரு ஏவல், ஒரு ஒவ்வாமை அல்லது ஒரு அலர்ஜி, இதெல்லாம் மனச்சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட பேய் பிசாசு அப்படின்னு சொல்கிறாங்க. மனமே பெரிய பேய். இந்த மனமான பேய் எங்கே தெரியுமா இருக்கும்? புதக்குழிக்கு போன பிறகும் கூட இந்த மனம் வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேயின்னு பேர். அதெல்லாம் அடக்கி ஆளக்கூடியவள். அதோட அவள் என்ன செய்கிறா தெரியுமா பிரித்திங்கா? அவள் எவ்வளோ கருணை உள்ளவள் தெரியுமா இந்த பிரித்திங்கா? நம்ம ஆக்ரோஷமாக இருந்தோம், ஆனால் தன் எஜமானிட்ட கட்டளையை செய்வதற்காக போனாலும் கூட
எவனையும் தண்டிக்காமலும் நிந்திக்காமலும் ராமனை வருத்தாமலையும் ராவன் சொன்ன வேலையை செய்வது போல் இருந்தாலும் ராவணனையும் வழி நடத்தினாள் இல்லையா? கூறு கூறாக பித்து போடவில்லை. அவளுடைய உருவம் பார்த்தா அப்படி தெரியும். ராவணனுக்கும் ஒரு தெய்வ பக்தியை கொடுத்து ராமனுடைய பாதத்தில் சரணாகடி வச்சவள் என்ன தெரியுதா தெரியுமா? நம்ம மக்கள்லாம் நம்மளை பார்த்தா பயப்படுவாங்க, அப்போ மக்களுக்கு நிறையா கண் திருஷ்டி இருக்குது, இதோ இந்த மஞ்சள் கலர் சட்டை போட்டிருக்கிறாரு, இந்த உயர் ரக வாட்சி போட்டிருக்காருன்னு கண்ணு வச்சுட்டான், அதனால இது டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறவனுக்கெல்லாம் பிரித்திங்காவை வேண்டிக்கிட்டா அந்த கண் திருஷ்டி பட்டவனை தண்டிக்காமல் அவனுக்கு ஒரு நல்வழியும், கண் திருஷ்டினால் ஒன்றும் இல்லடா, நீ உன் வேலையும் உழைப்பையும் பார்த்துக்கிட்டு நீ பாட்டு போடான்னு சொல்லக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்துகிறாள். அவள் உருவம் வேணால் அகோரமாகவும் விகோரமாகவும் இருந்தாலும் கூட இனிமையானவள், எளிமையானவள், வெற்றி பெறுவதற்கு தெய்வம் மயிலை முருகனாக இருந்தாலும் வெற்றி வாய்ப்பை தக்க வைக்கக்கூடிய தெய்வம். சார் நீங்கள் என்ன சார் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்கிறீங்க அப்படின்னா, ஜிஹெச்சுக்கு போனால் எல்லாத்துக்கும் பார்ப்பான், கண்ணுன்னு வந்து அப்புறம் கண் டாக்டர் போ, காதுன்னு வந்தால் காது டாக்டர்னு போவான். அந்த மாதிரி வெற்றி பெறக்கூடிய அமைப்பை கொடுப்பான். மயில முருகனை கும்பிட்டா வெற்றி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த வெற்றியை வாது சூது மாதுனால் மாற்றுவாங்க. மாது இந்த இடத்துல முக்கியம், ஏன்னா பெண்ணை வச்சு இன்னைக்கு வெற்றியை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வெற்றியை தடுத்து ஆட்கொண்டு நின்றவனுக்கும் போராடனவனுக்குமே வெற்றி என்பதை உணர்த்தி வலியுறுத்தி வெற்றி வகையே சூட வைக்கக்கூடிய அமைப்பை கடைசி முடிக்க இருந்து நீங்கள் வெற்றி பெற ஈட்டியிருக்கு என் அன்னையோடைய மைந்தனாய மயில முருகனும் என் அன்னையாகிய பிரித்திங்கா தேவியுமே காரணமாக இருக்கார். அப்படிப்பட்ட அருமையான சேத்திரம் பாண்டிச்சேரி மயிலத்துக்கு பக்கத்தில் இருக்குது. மயிலம் போயிட்டு இந்த இடத்துக்கு போகலாம். முரட்டாண்டினுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி வகை சுடுங்கள். திஷ்டியும் ஏவலும் நம் மனம் சார்ந்தது, அதையே எண்ணி இல்லாமல் ஒரு கால் அதனால் பாதிக்கப்படும் என்ற உங்கள் மனநிலை தோன்றினால் அன்னை முரட்டாண்டியில் இருக்கக்கூடிய பிரித்திங்காவை வணங்கி மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி அப்பற்ற அழுக்களை நீக்கி வெற்றி வகை சூட முரட்டாண்டியில் இருக்கக்கூடிய அன்னை பிரித்திங்காவை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்புவனம் கோரக்நாடிமை டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.